நண்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே திருவெம்பாவை பாடல் இரண்டாவது பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். இந்த பாடல் மாணிக்கவாசகரால் இயற்றப்பட்டது. திரு அண்ணாமலை சிவனை பற்றி இந்த பாடலை பாடுகிறார். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது எப்போது இப்போதாரமளிக்கே. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது எப்போது இப்போதாரமளிக்கே. நேசமும் வைத்தனையோ நேரிழையார் நேரிழையீர். நேசமும் வைத்தனையோ நேரிழையார் நேரிழையீர். இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்ய பயனும் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசானர்க்கு அன்பர் யாம் ஆரினோர் என்பவர். இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், தேவலோகத்திலே சிவனுடைய பவனி கிடையாது என்பார்கள். அவர்களை அந்த சிவனை காண வேண்டும் என்றால் ஆண்டோர்கள், ரிஷிகள், சித்தர்கள் கடும் தவம் செய்து முயற்சி செய்து அவனை காண்பதற்கு முயற்சி செய்வார்கள். அப்படி கடும் தவத்தினால் அந்த சிவனை காண்பார்கள். ஆனால் நமது ஊரிலோ இந்த மார்கழி நன்னாளில் அதிகாலை பொழுதிலே ஆண்டுதோறும் திருவிழா நடக்கிறது. அந்த திருவிழாவிலே சுவாமி நம்முடைய வீடு வாசல் தேடி எழுந்தருளி வருகின்றார். அப்படி வருகின்ற அந்த சிவனை நாம் பார்க்காமல், நீ இன்னமும் எழும்பாமல் படுக்கையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, நீ சீக்கிரம் எழுந்து வா, சிவனை நாம் தரிசனம் செய்யலாம் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர். நன்றி, வணக்கம்.